தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக தனுஷ் காணப்படுகிறார். இவர் 2 முறை தேசிய விருதையும் வாங்கியுள்ளார். சமீப காலமாகவே நடிப்பதில் மட்டுமில்லாமல் தயாரிப்பிலும் இயக்கத்திலும் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். 2008ஆம் ஆண்டு வெளியான பவர் பாண்டி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் தனுஷ். இதை பார்த்த ரஜினி சார் மெய்சிலிர்த்து அவரை பாராட்டியிருந்தார். நடிகர் தனுஷின் வாழ்க்கையில் அந்த படம் மாஸ்டர் பீஸ் என பெரிதளவில் பாராட்டப்பட்டது. அதன் பின்பு சமீபத்தில் தனது 50வது படமான ராயன் படத்தையும் இயக்கி மாபெரும் வெற்றி கண்டார். இந்த படத்தை இயக்கி முடித்த கையோடு நடிகர் தனுஷின் சகோதரி மகன் பவிஷை வைத்து தன்னுடைய 3வது இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தை இயக்கி வருகின்றார். இந்நிலையில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது. காதல் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி ரசிகர்களிடையே வைரலாகி வருகின்றது. நடிகர் தனுஷ் அடுத்ததாக அவரது மகனை வைத்து ஒரு படம் எடுக்க இருக்கிறாராம். தமிழ் சினிமாவில் தன் மகனை அறிமுகப்படுத்த உள்ளாராம். கூடிய விரைவில் அதற்காக பூஜை போடப்பட உள்ளதாம். இந்த பூஜையில் குடும்பத்தில் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளார்களாம். இதனை அடுத்து என்னதான் வெளியில் விவாகரத்து என்றாலும் நடிகர் தனுஷ் படத்தின் பூஜைக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு கலந்து கொண்ட நடிகர் ரஜினி சார் மற்றும் ஐஸ்வர்யா இந்த மனசு நம்ம ரஜினி சாருக்கு மட்டும் தான் வரும். ரஜினி சாரிடம் தனுஷ் மன்னிப்பு கேட்டதாக செய்திகள் உலா வருகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெடன் படத்தை தொடர்ந்து கூலி படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். மேலும் இந்த படத்தில் நடிகை ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான், சத்யராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளார்கள். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.